வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் பதற்றம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன. ஏவுகணை தாக்குதல்கள், பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்காவின் பயண எச்சரிக்கைகள் வளைகுடா முழுவதும் பதற்றத்தை அதிகரித்துள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க நிர்வாகத்திற்குள் இஸ்ரேல் தொடர்பாக எழுந்துள்ள புதிய குற்றச்சாட்டுகளும் ரஷ்யா உக்ரைன் போரில் தொலைதூர தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களும் சர்வதேச பாதுகாப்பு நிலவரத்தை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய போர் முனைகளில் உருவாகியுள்ள இந்த அதிரடி முன்னேற்றங்களின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். பக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் ஷேக் ஈசா விமானப்படை தளத்தின் எரிபொருள் தொட்டிகளை ஈரான் ஏவுகணைகள் தகர்த்ததாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் அறிவித்த சில நிமிடங்களில் மத்திய கிழக்கின் வான்வெளியை பிளக்கும் மற்றும் ஒரு நேரடி ராணுவ மோதல் வெடித்துள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் உச்சக்கட்ட போர் பதற்றத்திற்கு மத்தியில் தங்கள் நாட்டின் வான்வெளிக்குள் அத்துமீறி நுழைந்து 10 ஈரானிய ஏவுகணைகளை தங்களது அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஜோர்டானிய ஆயுதப்படைகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளன. ஈரானால் ஏவப்பட்டு அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஜோர்டான் ராஜ்யத்திற்குள் உள்ள முக்கிய பகுதிகளை நேரடியாக குறிவைத்து தாக்க பாய்ந்து வந்தன. ஆபத்தை உணர்ந்த ஜோர்டானிய வான் பாதுகாப்பு படையினர் ஏவுகணைகள் தரையை தொடுவதற்கு முன்னரே நடுக்கடலிலும் வான்வெளியிலும் அவற்றை ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் துல்லியமாக தாக்கி அளித்தனர். இந்த அதிரடி வான்வெளி இடைமறிப்பு நடவடிக்கைகள் காரணமாக ராஜ்யத்திற்குள் எந்தவொரு மனித உயிரிழப்பு அல்லது கடுமையான பொருள் சேதமோ ஏற்படவில்லை என்று ராணுவம் நிம்மதி தெரிவித்துள்ளது. ஈரானின் IRGC அமைப்பு பக்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது நஸ்ர் 2 மற்றும் ஆபரேஷன் லைனிங் திட்டத்தின் கீழ் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதன் தொடர்ச்சியாகவே இந்த ஏவுகணை தாக்குதல் பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உலகப் போரை தூண்டும் மாபெரும் ராணுவ எச்சரிக்கையை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அசுர மறு தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்க ராணுவ படைகளுக்கு தங்கள் நாடுகளில் அடைக்கலம் தந்துள்ள வளைகுடா மற்றும் அரபு நாடுகள் ஈரானின் கொடூரமான பதிலடி தாக்குதலுக்கு தயாராக இருக்குமாறு ஈரானின் சக்தி வாய்ந்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிரடி போர் பிரகடனம் விடுத்துள்ளது. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான தஸ்னீம் வெளியிட்டுள்ள IRGC-யின் உத்தியோகபூர்வ ராணுவ அறிக்கையின்படி அமெரிக்க படைகள் தங்கியுள்ள அண்டை நாடுகளின் பிரதேசங்கள் தான் ஈரானுக்கு எதிரான வான்வெளி ஆக்கிரமிப்பு மற்றும் குண்டுவீச்சுகளுக்கு ஏவுதளங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஈரான் தொடுக்கப் போகும் ஏவுகணை போரிலிருந்து தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாக்க வேண்டுமானால் அமெரிக்க தளங்கள் உள்ள நாடுகள் தங்களது குடிசார் பாதுகாப்பு பிரிவுகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். சாத்தியமான ராணுவ இலக்குகளிலிருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கையோடு மட்டுமில்லாமல் குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் பிரமாண்ட ராணுவ தளங்களை நள்ளிரவில் ஈரான் தரைமட்டமாக்கியுள்ளதாக தஸ்னீம் அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளவாட மையமான ஹேம் அரப்ஜானை IRGC தரைப்படைகள் தங்களது நவீன ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி கொடூரமாக குறிவைத்து தாக்கின. இந்த அசுர தாக்குதலில் அங்கு தங்கியிருந்து அமெரிக்க வீரர்கள் தரப்பில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அமெரிக்க அரசாங்கம் தனது வரலாற்றிலேயே மிக முக்கியமான உலகளாவிய பயண பாதுகாப்பு அவசர எச்சரிக்கையை பிறப்பித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முழு அளவிலான உலகப்போர் வெடிக்கும் சூழல் தீவிரமடைந்து வருவதால் மத்திய கிழக்கு முழுவதும் கண்காணிப்பை உச்சக்கட்ட அளவிற்கு அதிகரிக்குமாறும் அங்குள்ள நாடுகளுக்கு பயணம் செய்வதை அமெரிக்கர்கள் முற்றிலும் மறுபரிசீலனை செய்யுமாறும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அவசர பயண ஆலோசனையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகமான X தளத்தில் வெளியிட்டுள்ள மிக கடுமையான பாதுகாப்பு பிரகடனத்தின் முக்கிய விவரங்களின்படி மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் மிக தீவிரமான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் அதிக பதட்டங்கள் காரணமாக ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு சூழலும் மிகவும் சிக்கலாகவும் ஆபத்தானதாகவும் மாறியுள்ளது. எந்தவொரு முன்னறிவிப்புமின்றி எதிர்பாராத விதமாக நிலைமை மிக மோசமடைய அசுர வாய்ப்புகள் உள்ளன. எனவே அமெரிக்க குடிமக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அல்லது அதன் வான்வெளியாக பயணம் செய்வதை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிராந்தியத்தில் ஏற்கனவே தங்கியுள்ள மற்றும் வான்வெளியை பயன்படுத்தும் பயணிகளுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை வழங்கியுள்ள அவசர வழிகாட்டுதல்களின்படி வளைகுடா பகுதி வழியாக பயணம் செய்ய திட்டமிட்டுள்ள பயணிகள் தங்களது சர்வதேச விமானங்கள் திட்டமிட்டபடி இயங்குகின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள உடனடியாக தங்களது விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் ஏற்கனவே உள்ள அமெரிக்க குடிமக்கள் தொடர்ந்து உச்சக்கட்ட எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் பாதுகாப்பு நிலைமைகளில் ஏற்படும் அதிரடி மாற்றங்கள் மற்றும் முக்கிய ராணுவ நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள உள்ளூர்
மற்றும் சர்வதேச செய்திகளை தீவிரமாக கண்காணிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் மிக உயர்மட்ட அரசியல் அதிகார மையத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கர குற்றச்சாட்டு பிரகடனம் வெடித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு தான் ஆதரவு அளித்ததற்காக இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள் இருக்கும் சில சக்திகள் தனக்கு எதிராக பணம் பெற்றுக்கொண்டு திட்டமிட்ட பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் மிக புகழ்பெற்ற ஜோ ரோகன் எக்ஸ்பீரியன்ஸ் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் வெள்ளை மாளிகைக்கும் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளுக்கும் இடையே நிலவும் கடுமையான ராஜதந்திர போரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். துணை அதிபர் ஜெடி வான்ஸ் கூறுகையில், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டுவர எட்டப்படும் அமைதி ஒப்பந்தத்திற்கு நான் முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றேன். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள் இருக்கும் சில செல்வாக்கு மிக்க சக்திகள் எனக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களுக்காக பெருமளவில் பணம் வாரி இறைத்து வருகின்றனர். எனது அரசியல் நட்பெயரை கெடுக்க அவர்கள் என்னை குறிவைக்கின்றார்கள். அமெரிக்காவின் தற்போதைய துணை அதிபரே தங்களது மிக நெருங்கிய நட்பு நாடான இஸ்ரேல் மீது இத்தகைய கடுமையான போர் குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பது சர்வதேச அரங்கில் மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணை அதிபர் வான்ஸின் இந்த அதிரடி குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சர்வதேச சமூகத்தின் கடுமையான கண்டனங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளார். ஈரானும் அமெரிக்காவும் வளைகுடாவில் அமைதியை நிலைநாட்டும் நோக்கில் தங்களது மிக முக்கியமான போர் நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் மிக நெருக்கமான தருவாயில் இருந்தன. இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் அதனை முற்றிலும் மதிக்காமல் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை லெபனான் மீது தொடர்ந்து அசுர வான்வழி தாக்குதல்களை நடத்தி குண்டுகளை வீசி பேரழிவை ஏற்படுத்தியது. இந்த தன்னிச்சையான ராணுவ நடவடிக்கை காரணமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் அமைதி முயற்சிகளையும் நெதன்யாகு வேண்டுமென்றே சீர்குலைக்க முயல்வதாக அரபு நாடுகள் மட்டுமின்றி சர்வதேச நாடுகளும் அவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஐரோப்பிய கண்டத்தின் ரஷ்யா உக்ரைன் போர் முனையிலும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பயங்கர தொலைதூர ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான போர் வெடித்துள்ளது. இரு நாடுகளும் தங்களது எல்லைகளை தாண்டி எதிரிகளின் உள்கட்டமைப்புகளை முற்றிலும் அளிக்கும் தொலைதூர தாக்குதல் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதால் ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு புதிய ஆபத்தான தீவிர நிலையை எட்டியுள்ளது. உக்ரைன் பாதுகாப்பு படைகள் மற்றும் உளவு அமைப்புகள் ஒருங்கிணைந்து நடத்தி வரும் இந்த தாக்குதல்களின் அதிர்ச்சியூட்டும் விவரங்களின்படி உக்ரைன் ராணுவம் தனது உள்நாட்டு தயாரிப்பு ஆளில்லா விமான கூட்டங்களை ரஷ்ய எல்லையின் மிக ஆழமான மாகாணங்களுக்குள் அனுப்பி அசுர தாக்குதலை நடத்தி வருகின்றது. கருங்கடல் நெடுக்கிலும் மற்றும் ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளிலும் உள்ள ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், ராணுவ தகவல் தொடர்பு மையங்கள் மற்றும் கடற்படை சார்ந்த கடல்சார் தளவாடங்களை இலக்கு வைத்து இந்த ரோன்கள் குண்டுமழை பொழிந்துள்ளன. சைபீரியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்குவதற்காக உக்ரைனிய ஆளில்லா விமானம் 12 மணி நேரத்தில் 2500 கிலோமீட்டர் தூரம் பயணித்ததும் அதன் சிப்பாய் ஆயுட்காலம் 30 நிமிடங்கள் மட்டுமே என CIA உறுதிப்படுத்திய சூழலில் இந்த ஆழ்கடல் தாக்குதல்கள் ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்தியையும் சரிவடைய செய்துள்ளது. உக்ரைனின் இந்த ஆழமான விநியோக சங்கிலி தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் படைகள் உக்ரைன் மீது அசுரப்போர் வேட்டையை தொடங்கியுள்ளன. உக்ரைனின் தேசிய மின் கட்டமைப்புகள், எரிசக்தி நிலையங்கள் மற்றும் ஏற்றுமதி துறைமுக உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது மிக தீவிரமான ஏவுகணை மற்றும் 122 ஆளில்லா விமான அசுர குண்டுவீச்சை நடத்தி வருகின்றது. ரஷ்யாவின் இந்த தொடர் வான்வெளி தாக்குதல்களால் உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் முக்கிய துறைமுக நகரமான ஒடேசா ஆகிய பகுதிகளில் பொதுமக்கள் தங்கும் குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்து பொதுமக்கள் தரப்பில் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு பேரழிவு அரங்கேறியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.